இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை லைட்டாக வறுத்து விட்டுடுங்க. இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதில் ஆட் பண்ணுறேன், பொடியாக கட் பண்ணி. அப்புறமா ஒரு 2 வெள்ளைப்பூண்டு, அதுவும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன துண்டு அளவு புளி ஆட் பண்ணுறேன். ஒரு வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதை நம்ம வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம அதை லைட்டாக வறுத்து விடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணலாம். நம்ம சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி உப்பு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள் அதில் நல்லா கழுவி சுத்தமாக கழுவிட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதுவும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ இந்த டைமில் இது கூட கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆறுன சுடு தண்ணி தான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிடுங்க. இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவுறதுக்கும் நான் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் அந்த சட்னி வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு இது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ அதே கடாயில் நான் 1/2 டீஸ்பூன் ஆயில் விடுறேன். கொஞ்சமாக கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் அதை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை கலந்து விட்டுட்டு அப்படியே இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான புதினா சட்னி நமக்கு ரெடி ஆகிட்டு. இப்படி புதினா சட்னியும் வச்சு கொடுத்து பாருங்கள். ஒரு இட்லிக்கு 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.